மேலே கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கேன், அவ்வளோ தனி பனி. எப்படி கிளைமேட் மிஸ்ட் மணியோ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தான். வாவ், என்ன அழகான இடம்டாடே, வேறு லெவல். எந்த பேர் இதுதான் மந்திரிக்கை, அவன் எந்த பேர் சொல்லி போட்டான் மந்திரிக்கான். என்னது லெவல் வியூ. இப்போ தான் மேகத்துக்குள்ளே நிற்கணும். இப்போ அப்போ சொன்னீங்களா இதுக்கு ஏன் வரணும் ஏன் வரணும் சொல்லி, இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறது அடிக்கடி வர்றீங்க எல்லாரும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவ்வளோ போகலையா? ஹாய் நல்லா கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஜெர்மி. இந்த வீடியோ நம்ம எங்கே போகிறோம்னா வந்துட்டு ஃப்ளையிங் ராவலன் அண்ட் லிட்டில் எடம்ஸ்பீக்கு தான் போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து இடம் தான் வந்து எல்ஏயில் வந்துட்டு மெயினான ஸ்பாட்னு பார்க்கல. இது ரெண்டு வந்து முக்கியமான இடத்துல இருக்கிற இடம் தான் இது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக இயலும்னு சொல்லி அதில் வந்து போகிற அட்வென்ச்சர்ஸ் இடம் ஒன்று தான் இதில் இருக்கிறது ஃப்ளையிங் ராவலன் ஜிப்லைன்னு சொல்லி. அதே மாதிரி நல்ல வியூ உள்ள இடம் தான் வந்துட்டு லிட்டில் எடம்ஸ்பீக். ஸோ வாங்க நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கேன், அவ்வளோ தனி பனி. ஹோட்டலுக்கு மேலே வளங்குறது இதுதான் 90 ஏக்கர் ஹோட்டல்னு சொல்லி நல்ல லக்ஸரியாக ஹோட்டல் ஒன்று இது. இப்போ இது வந்துட்டு 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்த டைமும் 5 மணிக்கிட்ட தான். ஸோ எவ்வளோ டைம் போகும்னு தெரியல. பெரிய நீளமான ஜிப்லைன் வந்துட்டு இங்கே ஃப்ளைங் ராவலன் இருக்குது. இது வந்துட்டு வெயிட் பண்ணி தான் போகணும். நான் கேள்விப்பட்ட ஆளுக்கு 4000 மாதிரி ஆளுக்கு வருமா, அதாவது இதுக்குரிய பேக்கேஜ் மட்டும், அதாவது ஜிப்லைனுக்குரிய மட்டும் கிட்டத்தட்ட 250-400 மீட்டருக்கு கேள்விப்பட்டேன். இதான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற இடம், அதாவது எல்ஏ ஸ்விங். ஸ்விங் பேக்கேஜ் 3000 டபுள் 4000. அப்படி ஃபுல்லாக போயிடும். இது நமக்கு சரி வர கப்புள்ஸாக வரக்குதான் சரி. இப்போ நம்மளோட ஒரே நோக்கம் ஜிப்லைன் போகிறது. இந்த சீன்ஸை பாருங்க எப்படி இருக்குது. ட்ரோன் மட்டும் இருக்குன்னா இதில் வியூவை ஓரில் ஒரு வியூ. ஓகே, நான் வந்துட்டேன் ஃப்ளையிங். அதாவது ஃப்ளையிங் ராவலன் ஜிப்லைன் லிட்டில் எடம்ஸ்பீக் எல்லாம் வந்துட்டு இந்த வழி தான். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஃப்ளைங். என்ன க்ளோஸ்டா? நீங்களா டிக்கெட் எடுக்கிற ஒன்றும் முழங்கிலி நீ போறியா? இப்போ டிக்கெட் இங்கே எடுக்குது பார்த்து எல்லாரும் போ. துஷ்கி போகிறதா டிக்கெட்? கை கட்டுன்னு வாய் கட்டில் ஃப்ளையிங் ராவலன். எப்படி கிளைமேட் மிஸ்ட் மணியோ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தான். கை கட்டில் வாய் கட்டில், இந்த வாய் கட்டில் நம்மளை புலம்ப விட்டில கடைசியில். எப்படி பனி வேறு இல்லை. அடுத்தது நான் டைம் சரி, இன்னும் 1/2 hour இருக்கு.
டெர்மினலுக்கு ரேட்டு ஐட்டம் ஸ்பீக் இப்போது அது மினி ஐட்டம் ஸ்பீக் இருக்குது. வந்து குரூப்பில் மினி ஐட்டம் ஸ்பீக் எவ்வளோ தூரம் இருக்கு ஏரியா. $5.20. காவாசி வந்து இப்போ மீதி தண்ணி வேணுமா? அது என்ன கூடியா போகும் செய்யும். இதோட என்னடா கணிப்படியில் முடிஞ்சு இல்லை இல்லை இப்போ தான் கொஞ்சம் தான் ஒன்றும் படி என்ன தான் அது இதில் ஏறிக்கிட்டா சரியா பார்த்து வாங்க ப்ரோ. ஏழு படி நீ வேறு ரவுண்ட் நீ வேறு நவீ தான் நினைக்கிறேன். இன்னும் போ 4 நாள் வேறு எங்கே இப்படி குத்துண்டு இருக்கு. விசால் வழங்கிட்டா இதே நான் ஜிம்மு வாரல இப்படி ஒரு நாள் செஞ்சால் வருஷத்துக்கு போதும். வரலாம் எங்கே வரலாம் வேர்த்து ஓடுது. இதுக்கு இப்படின்னா நம்ம போய் எவ்வளோ ஏறத்துக்கு இருக்கா வருவோம். என்ன வழிபட்டாலும் ஏறித்தான் ஆகுது. எங்களோட வழி இதா தான் வைக்கணும். எனக்கு போகுது. பனி பனி மேகமூட்டம். வந்தாச்சு. டே சும்மா போகாதீங்க. என்ன சோடத்துக்கு போங்கிறோம். டே நீ எந்த பேர் தான் வந்தீங்க?
அவன் இந்த பேர் சொல்லி போட்டான் மந்திரிக்கான். இப்போ காணும். வாவ், என்ன அழகான இடம்டா டேய், வேற லெவல். சரியா பார்த்தா மேகத்துக்குள்ள நிக்கணும். Maybe you should let me know. இப்போ இந்த வியூ நான் மேலுக்கு வந்து பார்த்தீங்க. இப்போ நம்மளோட பிள்ளைலாம் நினைக்கலாம் ஃபோட்டோக்குரிய இடம். ஸோ அதுக்கு நம்ம இதில் போவோம். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். இப்போ விளங்கிட்டாட எவ்வளோ அழகாக ஆட முடியும். 7,000 வந்தீங்களே கண்ணா சரி என்னோட வரணுங்கிற என்னது லெவல் வியூ. பாருங்க மக்கள் எப்படி இடம்னு சொல்லி வழி போடணும். வேற லெவல். அப்போ சொன்னீங்களா இதுக்கு ஏன் வரணும் சொல்லி இப்போ ஃபோட்டோ பிடிக்கிறது அடி வர்றீங்க எல்லாரும். மச்சான் சொல்லிட்டு அப்பயும் வாங்கடா வர மாட்டேங்குது. இப்போ இந்த வியூவில் இருந்து முடிஞ்சு நம்ம அடுத்தது ஷால் அந்த வியூக்கு எங்கே மச்சான் இருக்கு மச்சான் எனக்கு தான் எடுத்துட்டு வா. நாங்கள் போகிறோம். ஐயா நான் ஓடிக்கிட்டு வரேன். 300 ஓடுறேன். வீடியோ பேட் லைட் ஆகுது, அதுக்குள்ள நம்ம போய் முடிக்கணும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவ்வளோ போகலையா? இங்கே வழி இல்லையா என்ன என்ன ஃபோட்டோ போஸ்ட்ல இறங்கு இறங்கி போகலையா? எல்லாரும் ஒரே வாசம். அனஸ் எங்க அதுக்கா போகிறே இதில் போகலாமா? ஓகே இது வா நமக்கு ஆகல் ஐயா. எல்லாம் வீடியோ எடுபடுது. பார்த்து கூட்டிட்டு வா. அது அடுத்த கட்டம். பொங்கல் உஷாரில் போறீங்க எல்லாரும் வாங்க.
மாமா பையன் என்ன மழை வராதே. நம்மளோட வந்துட்டு விட்ரோ ஆயிட்டு. ஸோ இடையில என்ன பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணேன். ஒன்றா படித்தான் ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு. அவனை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு நிற்கிறான். அவனை அங்கெல்லாம் போகிறான். ஸோ அவனை ஜாயின் பண்ணி நம்ம போவோம். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு. எப்போ நம்ம மாஷா அல்லாஹ் எப்படி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்படியே நல்ல ரோட் இருக்கிறா. About me what? Tell me you're a famous YouTuber. He's just joking. Finally நம்ம வந்துட்டோம். ஏலான்னு சொன்ன இடத்துக்கு ஒரு மாதிரியா வந்துட்டோம். பாருங்க மற்ற வியூவில். வாவ். ஃபூ. ஃபைனலி நம்ம வந்துட்டு லிட்டில் எடம்ஸ் ஸ்பீக்கிற டாப்புக்கு வந்துட்டோம். அதான் டாப் வியூ. என்ன ப்ரெசென்ட்டாக நம்ம கொஞ்சம் செட் ஆகிட்டு. ஸோ இதுதான் வியூ. இது உண்மையிலே வேற ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் இல்லை ஸ்பெஷலாக. ஆனால் உண்மையிலே அந்த அளவுக்கு வருது. எப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நின்றோம். இதுதான் வியூன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ திருப்பி பார்த்துட்டு நாரங்கலைக்கு நாங்கள் போயிருக்கோம். அதாவது நாரங்கல் லேக் அதே ஃபீலிங் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பச்சை கலரில் ஸோ நோம்பில் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தொடர் மலை மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வருவமாக யோசிக்கக்குள்ள எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்த மிச்சங்களுக்குள்ள வந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனும் ஒரு ஃபாரின் கைடு ஃப்ரெண்ட் ஒருத்தனை வந்திருக்கிறான். ஸோ அவன் சொன்ன வாடப்போன்னு சொல்லி எங்களை வந்தாக்க எல்லாரும் நின்றுட்டாங்க. ஸோ நானும் அவனு தான் வந்தோம். உண்மையிலே அமேசிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐடியா இருக்கிறேன். ஸோ தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் தான் இது மேலே இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye.